ஜப்பான் போன்ற நாடுகளே ஹிரோஷிமா நாகசாக்கி அணுகுண்டு போட்டு அதுலேருந்து மீண்டு வந்து ஒரு பெரிய வல்லரசு ஆயிடுச்சு. உணவுலேருந்து மருத்துவத்துலேருந்து தரமாக இருக்குது. அவனுடைய மொழியில் அவனுடைய டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறான். அவனுடைய டொயோட்டா காரை இன்ன வரைக்கும் எந்த கம்பெனினாலும் பீட் பண்ண முடியல. எப்படி ஒற்றுமையாக இருக்கான், பண்பாக இருக்கான், கனிவாக இருக்கான். இந்த மதமும் சாதி இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சிரு. அவன் மனிதனாக இருக்கான். ஏன் இந்தியர்னால அப்படி இருக்க முடியல? நம்மக்கிட்ட எது இல்லை? நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. அக்ரிகல்ச்சர் இருக்குது, நமக்கு நல்ல வெதர் இருக்குது, நீர் இருக்குது, இளைஞர்கள் இருக்காங்க, எல்லாம் இருந்து இன்னும் நம்ம நாடு 3ஆம் தர நாடாகவே இருக்குது. ஏன் இதை யார் சரி செய்ய போகிறீங்க? நீங்கள் யாருமே சரி செய்ய மாட்டீங்க. ஒரு கம்பெனி வந்தான் இங்கிலாந்துலேருந்து, ஒரே ஒரு கம்பெனி வந்தான், அவன் உங்களை அடிமைப்படுத்தினான். ஆனால் இப்போ எத்தனை கம்பெனிக்கு நீங்கள் திறந்து விட்டுருக்கீங்க? தன் நாட்டு மக்களுக்கு குடிநீர் குடிக்கவோ, தன் நாட்டு மக்களை சொந்தமாக விவசாயம் செய்யவோ, தன் நாட்டு மக்களை தற்சார்புகளை கொண்டு வராமோ இந்த நாடு வல்லரசு ஆகாது. வல்லரசான நாடுகள்லாம் இல்லாதது நம்ம இந்தியா நாட்டில் இருக்குது. ஆனால் இந்தியா ஏன் வல்லரசான இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. இதில் சுதந்திர தின வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. இங்கிலாந்துகிட்ட இருந்தால் எமி ஜாக்சனை கூட பார்த்துருக்கலாம்.